நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவர் திரவழி தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவர் திரவழி தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம் ஒவ்வொருவரோடு சொல்கிற வார்த்தை தான், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன புதிய காரியம் செய்கிறாராம்? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறார். அது புதுசுதான் இல்லை? வனாந்திரத்தில் வழி தெரியுமா? எங்கேயாவது வழியை, ஏதாவது ஒரு வழியை பார்க்க முடியுமா? மண் அப்படி எப்பவும் காற்றடிச்சு ஒரு வழி தடவுமே இருக்காது, அழகாக அப்படி அழகாக இருக்கும் வழி, கால் தடம் கூட தெரியாது. ஆனால் என்ன புதிய காரியம் செய்யற? அந்த வனாந்திரத்தில் இருக்கிற உனக்கு வழியை உண்டாக்குறேன்னு சொல்றார். அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறு இல்ல, ஆறுகளை. வார்த்தையை நன்கு கவனிக்க வேண்டும். ஆறுகளை, ஒரு ஆறு இல்ல, ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு எவ்வளோ செழிப்பு. கர்த்தர் நம்மளோட இண்டுதான் சொல்ல. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டம் என்னைக்கு தீரும்? இந்த பிரச்சனை என்னைக்கு தீரும்? இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை, என் கணவர் என்னைக்கு மாறுவார்? என் குடும்ப சூழ்நிலை என்னைக்கு மாறும்? இப்படி பிள்ளைகளுடைய வேலை என்னைக்கு கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு திருமணம் என்னைக்கு? இப்படி இத்தியாதி பல காரியங்களை குறித்து கண்ணீரோடு இருக்கிற அன்பு ஜனமே, பயப்படாதுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் சொல்றார். நம்புகிறீங்களா? நம்பி நான் சொல்லிருக்கேன். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, நம்புங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடுங்க. நாளிலும் காலை முதலியும் மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்கினதப்பா. நன்றி 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 தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்துல தெரிகிறோமப்பா. தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம், இந்த பலவீனம் அப்பா, இதெல்லாம் என்னைக்கு தீரும்? ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றுன்னு சொன்னீங்களேப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்திருங்கப்பா. உடைய கஷ்டங்களில், அவருடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்துருங்கப்பா. ஆசீர்வாதத்தை எப்பொழுதே கட்டளையிட்டுவீராக. உடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருங்க. நெருக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.